உங்கள் கோமதி லதா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி முருங்கைக்காய் வந்து நம்ம வந்து எப்படி வந்து தொக்கு செய்யலாம், ரொம்ப சுவையாக டேஸ்டியாக மசாலா கிரேவியோட எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். முருங்கைக்காய் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கால்சியம் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாம் வந்து அதில் இருக்குது. அது நம்ம எப்படி செய்யலாம், ஒரு 2-3 முருங்கைக்காய் இருந்தால் கொஞ்சம் முத்தின காயெல்லாம் ஆயிடுச்சு, காய் வந்து பிஞ்சாக இருக்குது, பிஞ்சு காயாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்ய போகிறோங்கிற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மட்டன் நம்ம மசாலா போட்டு எப்படி செஞ்சால் அந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நான் வந்து இவ்வளவு இந்த மாதிரி ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துருந்தேன். இது 4 முருங்கைக்காயில் 2 முருங்கைக்காய் வச்சுட்டேன். 2 முருங்கைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து லேசாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டே வந்து அவிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும் அந்த மசாலாவோடு இதாகும்போது. இப்படி அவிச்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு என்னென்னலாம் நம்ம இப்போ தேவைன்னா, எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுடுவோம். அந்த வதக்கினதுக்கப்புறம் அது கூடவே வந்து ஒரு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா பொடி இத்தனையும் எடுத்துருக்கேன். இது இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். எண்ணெய் வந்து ஊற்றிடுவோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுருவோம். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுருவோம். ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். வெங்காயம் நல்லா செவர வதங்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருவேன். போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் சீசனில் முருங்கைக்காயை நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் முத்தி போனாலும் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டோம்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த சதை, அதோட விதைகள் எல்லாம் வந்து நல்லா வெந்து கிடைக்கும்போது நம்மளுக்கு கால்சியம் சத்து, இரும்பு சத்து இதில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அதனால் முருங்கைக்காய் விலை கம்மியாக கிடைக்கும்போது இந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்கலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ 10 ரூபாய்க்கு 2 காய் 3 காயெல்லாம் கிடைக்கிது. அப்போ நம்ம இந்த மாதிரி தொக்கு ஒரு நாளுக்கு தொக்கு செஞ்சு அதுக்கு வந்து சைடிஷாக ஒரு ரசம் வச்சுக்கலாம். ரசம் வச்சு முருங்கைக்காய் தொக்கு செஞ்சுக்கலாம். தொக்கு வந்து இந்த தக்காளி சேரும்போதும் அது தொக்காய் நம்மளுக்கு கிடைக்குது. வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டோம்னா தனித்தனியாக இருக்கும். அப்போ கூடவே கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கணும். கொஞ்சம் தேங்காயும் ஒரு சிட்டிகை சோம்பு வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ எல்லா மசாலா பொடியும் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 சின்ன டீஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை இப்படி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம்தான், அப்படியே கொஞ்சம் நல்லா இப்படி வதங்கினா போதும். பாருங்கள், எண்ணெயே இல்லாமல் நல்லா சுருண்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காயை இதில் வந்து நம்ம போட்டுடலாம். முருங்கைக்காயை இதில் போட்டு விட்ருவோம். இப்போ தீயை வந்து கூட்டிக்கலாம். இந்த முருங்கைக்காய் கூட நம்ம வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இருந்தால் ஒரு 1-2 கத்திரிக்காய். ரொம்ப வதன்னு போடக்கூடாது. ஏன்னா அது கூட கொஞ்சம் இன்னொரு காய் சேர்த்து போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் ருசியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். ரொம்ப ருசியானது. இந்த மாதிரி வெறும் முருங்கைக்காய் மட்டும் சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்காது இல்லையா? அதனால தான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு வந்து போட்டு தான் நம்ம வந்து அவிச்சிருக்கோம் காயில். இப்போ அந்த தேங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டோம். அப்படியே 1-2 தான் நல்லா இப்படி அரைச்சிடணும். இப்போ தேங்காயை போட்டுட்டு அந்த தேங்காய் அரைச்சி அம்மி கழுவுன தண்ணியும் இதில் சேர்த்து நம்ம ஊற்றி விட்டுறணும். இப்போ நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒன்றோட ஒன்று இந்த தேங்காய் பூரா இந்த முருங்கைக்காயிலையும்
இந்த மசாலாவிலே அப்படியே இறங்கி நல்லா மிங்கிள் ஆயிரும். அப்படியே நம்ம மூடி விட்டுட்டோம்னா தொக்கு மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட எல்லாத்துக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று வேகட்டும். நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள்லேயே மஞ்சத்தூள் இருக்குது, அதனால தான் நான் வந்து மஞ்சத்தூள் தனியாக போடலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சில நேரத்தில் நம்ம முருங்கை மரத்தில் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டிலையே இருந்த முருங்கை மரத்தில் உள்ள பக்கத்தில் முருங்கை மரம் இருக்குது, அதில் உள்ள காய் தான் இது. சில நேரத்தில் பிஞ்செல்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து பறிக்கும்போது சேர்ந்து வந்துடும். ஒரு காயை உடைக்க போக 4 காய் நம்மளுக்கு பிஞ்சு தான் கிடைக்கும். அந்த மாதிரி பிஞ்செல்லாம் கிடச்சிச்சின்னா இதே மாதிரியே கட் பண்ணி போட்டு அப்படியே நம்ம வெங்காயம் தக்காளியோட வதக்கி போட்டு வேக வைக்கலாம். இது கொஞ்சம் நல்லா முத்துனதுனால தான் நம்ம வந்து தனியாக கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் ஆயில் வேக வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் என்ன வேலையில் இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி வந்து நல்லா வெந்துருச்சு. இதுவே நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்கிட்டு ரசத்துக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம், அந்த மாதிரியாக இருக்கும். நல்ல இந்த மசாலாலாம் சேர்த்ததுனால இஞ்சி பூண்டு மசாலாலாம் சேரும்போது ஒரு மட்டனோ இல்லை வந்துட்டு காளான் ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இது சாப்பிடும்போது இருக்கும். அதாவது நல்லா கால்சியம் சத்து நிறைஞ்சது, இரும்பு சத்தும் இதில் நிறைய இருக்குது. கண் நல்லா தெரியும், முடி நல்லா வளரும், எலும்பெல்லாம் நல்லா வலுப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது, நல்லா ஹெல்த்து தரக்கூடியது. அதனால் நீங்கள் இதே மாதிரி சுலபமாக ஈஸியாக செலவு குறைஞ்சது நல்லா ருசியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட், எவ்வளோ சூப்பரான டேஸ்டியான சுவையான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம கொஞ்சம் போட்டு சாப்பிடவும், அப்படியே நம்ம அதில் உள்ள அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.